காயகல்ஃப் விருதினை பெற்று கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் ஆண்டுதோறும் மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் தூய்மை, சுகாதாரம் மற்றும் நோய் தொற்று பரவலை தடுத்தல் ஆகிய பணியில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆய்வு செய்து காயகல்ஃப் விருது வழங்கி வருகிறது. மேலும் இந்த விருதுடன் மருத்துவமனையின் தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு ரூபாய் 50 லட்சம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் நடப்பாண்டுக்கான காயகல்ஃப் விருதுக்கான தேர்வில் மாநிலம் முழுவதிலும் உள்ள 35 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் பங்கு பெற்ற நிலையில் கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை 91.71 மதிப்பெண்ணும், தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை 92.57 மதிப்பெண்ணும் பெற்று 2 மருத்துவமனைகளும் இணைந்து முதல் பரிசான காயகல்ஃப் விருதுடன் ரூபாய் 50 லட்சம் பரிசையும் தட்டி சென்றது. உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு பத்திரிகையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 17 வயது சிறுமி பாலியல் வழக்கில் 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு சம்பந்தமாக மேலும் சில இளைஞர்கள் தொடர்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தகவல் தர மறுத்ததோடு காவல் நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. காவல் ஆய்வாளரின் இத்தகைய செயலை கண்டித்து உடுமலை அனைத்து பத்திரிகையாளர்களும் சம்பந்தப்பட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடுமலை டிஎஸ்பி சுகுமாரன், குடிமங்கலம் ஆய்வாளர் கீதா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் தேவையான தகவல்களை கொடுக்கவும் மரியாதையாக நடத்துவதாகவும் உறுதியளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வாலாஜாபேட்டை அருகே பல்வேறு பகுதிகளில் தொலைந்து போன மற்றும் திருடு போன சுமார் 30 செல்போன்கள் மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காணாமல் போன மற்றும் திருடு போன செல்போன் குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜா தலைமையிலான போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதன் அடிப்படையில் ரூபாய் 4,50,000 மதிப்பிலான 30 விலை உயர்ந்த செல்போன்கள் மீட்கப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி தலைமையில் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் குமார் மற்றும் தனிப்பிரிவு ஆய்வாளர் அருண்குமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என பலர் உடனிருந்தனர். மேலும் பொதுமக்கள் தங்களின் செல்போன்கள் தொலைந்துவிட்டால் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக உதவி எண் 1930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. அந்தியூர் அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை ஆண் யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ளது எண்ணமங்கலம் கிராமம். வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த கிராமத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை ஆண் யானை விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. இதனை கண்ட விவசாயிகள் அந்தியூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து சத்தம் எழுப்பி யானையை வனப்பகுதிகள் விரட்ட முயன்றனர். அப்போது யானை அங்குமிங்கும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து தாறுமாறாக ஓடியது. இதனால் விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் நிலவியது. காரைக்குடி கொப்புடையம்மன் கோவில் செவ்வாய் பெருந்திருவிழா தேரோட்டத்தில் பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற கொப்புடைய நாயகியம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலில் 10 நாட்கள் நடைபெறும் செவ்வாய் பெருந்திருவிழாவிற்காக கடந்த 7ஆம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. 8 நாள் திருவிழாவில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி வலம் வந்தார். தொடர்ந்து பக்தர்கள் மாவிளக்கு அர்ச்சனை, 10,000க்கும் மேற்பட்ட தேங்காய்கள் உடைத்து வழிபாடு செய்தனர். இதற்கிடையில் கோவில் வளாகத்தில் மூலஸ்தான கோபுரத்தை மறைத்து விளம்பர பதாகைகள் வைத்திருந்ததால் கோபுர தரிசன வழிபாடு செய்ய முடியவில்லை என பக்தர்கள் வருத்தம் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.